ஞாயிற்றுக்கிழமை நான் அன்றைக்கி கார்த்தால 7:45 வரைக்குமே தூங்கினேன். அதுக்கப்புறம் சரி எழுந்திருந்ததுமே பசிச்சு விடுத்து. சுகர் இருக்கிறதுனால முன்னாடி இருக்கிற மருந்தை கழிச்சிட்டு அதுக்கப்புறமா தோசையும் சட்னியும் கழிச்சிட்டு வெள்ளத்தை குடிச்சிட்டு சரி அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். புள்ள எப்போ எழுந்திருக்கிறான்னு தெரியாது. அது வரைக்கும் நம்மளோட வேலைகளை பார்ப்போம். கொஞ்சம் அந்த என்னென்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப நாள் விட்டேன்னா ரொம்ப அழுக்காயிடுறது. இப்போ நான் அதெல்லாம் க்ளீன் பண்ணி 15 நாள் ஆச்சு கரெக்டாக. 15 நாளில் திரும்ப அதெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கம்மியாக தானே அழுக்கு இருக்குன்னு சொல்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் அந்த கோல்டே போகலை. என்னோடய சவுண்டுலேருந்தே உங்களுக்கு தெரியும் மூக்கு அடைச்சிட்டே தான் இருக்குது. என்னென்னா நம்ம வெள்ளத்தில் வந்து ரொம்ப நேரம் நிற்கிறதுனால வெளியிலையும் நம்ம வண்டி ஓட்டுறத ரொம்ப தணுப்பில் தானே ஓட்டுறோம். அதனால அந்த இருக்குது. சரி அடுப்பை துண்டை துடைச்சி அந்த அழகி பார்த்தேளா, அழகி பண்ணுற அட்டகாசத்துக்கு அதிரே இல்லை. அவள் வந்து பாரு எங்கே நான் நின்னாலும் அங்கே வந்துட்டே இருப்பேன். பாத்ரூமில் நான் குளிக்க போனால் கூட அந்த இடுக்கு வழியாக வந்து அந்த திண்டு மேலே ஏறி உட்காந்துப்பாள். அப்படி ஒரு நம்மக்கிட்ட அந்யோன்யமாக இருக்கா அவள். சரி அடுப்பு திண்டை துடைச்சதுக்கப்புறம் பார்த்துட்டு வேறு அந்த இது எல்லாமே நல்லா சோப்பு போட்டு பளிச்சுன்னு துடைக்கலான்னு சொல்லிவிட்டு துடைச்சாயாச்சு. அதுக்குள்ளே என் பிள்ளை எழுந்திருக்கிற மாதிரி சத்தம் கட்டுது. அம்மா பசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி பாலை வைப்போம் சொல்லிவிட்டு பாலை வைக்கிறதுக்கு முன்னாடி அழகியை பார்த்தா கொஞ்சம் நாங்கள் மோஸ்ட்லி ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு எதுவும் வேண்டாம், ப்ரெட்டு போருமா, அவனுக்கு பட்டர் விட்டு ரோஸ்ட் பண்ணால் பிடிக்காது, நெய் போட்டு ரோஸ்ட் பண்ணுமான்னு சொல்லி ஒரு 8 ஸ்லைஸு ப்ரெட்டு, சின்ன ப்ரெட்டு தானே, அதை வெறுமனே நல்லா நெய்யை விட்டு முறுமுறுன்னு நல்லா ரோஸ்ட் பண்ணேன்னா அவனுக்கே அது பிரேக்ஃபாஸ்ட்டு போகணும். அதனால் 4 நாளாக 2 வாட்டியாக போட்டு எடுத்துட்டாச்சு. நெய் கொஞ்சம் கம்மியாக தான் விடணும், நிறைய விடக்கூடாது. நான் நிறையா விட்டுப்பேன். நான் சொல்லுவேன் வேண்டாமா காலங்காலத்தால் வயத்தை பெறட்டும், கொஞ்சம் போரும் சொல்லுவேன் வாசனைக்கு. அதனால் கொஞ்சம் நெய்யை விட்டுட்டு பெரட்டணும். எங்கள் தோசைக்கல் எப்படின்னா நல்லா கனமாக இருக்கும், ரொம்ப கனமாக இருக்கும். அதனால் அது சூடாயாச்சுன்னா வேகம் ஆகும். அதனால் சரி இனிமேல் என்ன பண்ணலான்னு சொல்லி கார்த்திகை விளக்கெல்லாம் அப்படியே இருந்தது. அதையெல்லாம் அப்படியே நம்மளை எப்போவுமே அப்படியே வச்சுருவோம். ஒரு வருஷத்துக்குள்ளே அது பச்சை பிடிச்சி நம்ம திரும்ப குப்பையில் போடுற நிலமை வரும். இப்போ நம்ம எதை பண்ணுறோம்னா அதை சுடுவெல்லம் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த சுடுவெள்ளத்துக்குள்ளே அந்த மண்ணோடு கார்த்திகை விளக்கெல்லாம் போட்டோம்னா அது நல்லா அந்த எண்ணெய் மெழுக்கெல்லாம் போச்சுன்னா பளிச்சுன்னு ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அடுத்து பாத்திரம் தேய்க்கலான்னா பாத்திரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. என்னென்னா நேற்றுக்கு நாங்கள் சமைக்கலை, வெள்ளிக்கிழமை தேய்ச்சிக்கிறேன். வெள்ளிக்கிழமை ராத்திரியும் நான் அந்த சாதத்தை பாக்கி சாப்பிட்டு விட்டேன். மாங்காய் சாதம் பண்ணல, அப்போ வெறும் சாதம் இருந்ததுனால தயிரை விட்டு சாப்பிட்டு விட்டேன். நேற்றுக்கு எதுவுமே பண்ணலை, பிள்ளை வெளியில் போனான். எனக்கும் என்ன பண்ணேன்னா நான் கார்த்தாலையும் வெளியிலேயே கழிச்சேன். ஆமாம் வெளியில் கழித்தேன். மத்தியானம் அந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போனப்போ அவள் ஸ்கூலில் சொன்னால் லஞ்ச் இருக்குது நீங்கள் பண்ணலான்னா, அப்போ புள்ள சொன்னேன் எனக்கும் வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு எதுவுமே பண்ணலை. அதனால் எதுவும் அதிகமாக வரல. அது இல்லாமல் நான் இப்போ அந்த சொன்னேன் இல்லைலா கம்மியாக பாத்திரம் இருக்கிற ஏதாவது அடுப்பில் வைக்கணும்னா அந்த ஒரு செகண்டில் அந்த பாத்திரத்தை 1ஓ 2ஓ தேய்ச்சிட்டு எடுப்பேன். இப்போ கிளாஸும் கொஞ்சம் கம்மியாகிடுது. அது இல்லாமல் இப்போ வந்து அந்த இடமும் நம்மளுக்கு மழை போயாச்சே, ஆனால் கூட அந்த தணுப்பு போல, ஆனால் கீழே அந்த நசான்னு இருக்கிறது எல்லாமே இல்லை. பாத்திரம் மாத்திரம் தான் இருக்க, ரொம்ப க்ளீன் பண்ணுறதுக்கு இல்லை. நம்ம ஃபாலோவர்ஸ் சொன்னதுனால அடிக்கடி நான் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன். வேலை மெனக்கட்டாலும் பரவாயில்ல, ரொம்ப நல்லது தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கூட நம்மளோட மடி இல்லைலா, மடியன் மலை சுமப்பான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம கொஞ்சமாக செய்யாக்கியிருந்தால் அது நம்மளுக்கு பெரிய வேலையாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதையே செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய எனக்கு அனுபவங்கள். அதனால் சரி இந்த பாத்திரத்தை எல்லாம் தேய்ச்சி முடிச்சாயாச்சு. இன்றைக்கும் சமைக்கிற ஐடியா இல்லை. என்னென்னா கார்த்தால கேஸ் எல்லாம் இருந்தது வேஸ்ட்டு அடுப்புகள். அப்போ அந்த பேப்பர் வருவேன் இல்லைடா, அவன் வந்தப்போ அவன்கிட்ட அதெல்லாம் கொடுத்தப்போ ஒரு 400 ரூபாய் தந்தான். சரிடாக்கு வந்து மத்தியானம் சங்கீதாலேருந்து ஒரு ஃபுல் மீல் வாங்கிட்டு வா, 2 பேருமா சாப்பிட்லாம்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக இன்றைக்கி வண்டிக்கு போகணும். நான் போகாக்கி இருக்கவே முடியாது. ஃபினான்ஷியலாகவும் ரொம்ப டைட்டாக இருக்குது. மழையினால நிறையா ஓட்ட முடியலை. எப்போவுமே நம்மளுக்கு கடன் வாங்கி கடன் கொடுக்கறத விட நம்மளை ஓட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் என்ன பண்ணுவான்னா, நிறைய டிரைவர்கள் கேட்பா எப்படிக்கா நீங்கள் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு வேணும் அப்படின்னா கடனை வாங்கி கடன் கொடுக்கறதுனால அந்த கடன் குறையாது. ஒரு 2000 ரூபா கடன் வாங்குறதுக்கு இந்த மாதிரி இன்னொருத்தருக்கு 2000 ரூபா வாங்குறது அது ஒரு வட்டி ஆகிடும். அதனால வேண்டாம், பலிசைக்கு வாங்கவே கூடாது சொல்லிவிட்டு நம்மளும் ஓட்டி கொடுக்கலாம். என்னன்னாலும் உச்சைக்கு மேலே நான் போவேன்னு சொன்னான். புள்ள வேண்டாம் சொன்னான்.
நான் போயே தீருவேன், இன்றைக்கி கொஞ்சமாவது ஓட்டணும்னு சொல்லிட்டு போவேன்னு சொன்னேன். அவன் தேஷ்யப்பட்டுன்னு உட்காந்துட்டுருக்கான். வர வழியில் அடுப்பு திண்டெல்லாம் தொடச்சி நல்லா இது பண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. இது எங்களோட பின்னாடி பால்கனி. இன்றைக்கி ரொம்ப அதை க்ளீன் பண்ணோம். என்னென்னா அது மழை பெஞ்சால் அந்த வெள்ளம் வரதுனால அது ரொம்ப நஷான்னு ஆகிடும், வழுக்கும். அதனால் இன்றைக்கி மழை விட்டுருக்கு, கொஞ்சம் தேய்ச்சி அலம்பலாம். அங்கே குப்பையெல்லாம் இருக்கிறதெல்லாம் இந்த வலையை நாங்கள் அடிச்சிருக்கோம். என்னென்னா பின்னாடி வீட்டிலேருந்து வந்து எங்கள் ஆற்றுக்கு வந்து சாடி வருவா. அப்படி தான் ஒரு நாளைக்கு பின்னாடி பால்கனிலேருந்து ஒரு ராத்திரி திருடம் வந்து எங்கள் ஆற்று பெட்ரூம்குள்ளே வந்து விட்டான். ஏன்னா நாங்கள் பாத்ரூமுக்கு வேண்டி ராத்திரி டாய்லெட்டு இந்த பின்னாடி தான் இருக்குது. அப்போ டாய்லெட் போகிறதுக்காக வந்து அந்த கேப்பில் அவன் எப்படி தான் பண்ணான்னு தெரியல, பெட்ரூமுக்குள்ளே வந்து ஒளிஞ்சுன்னு விட்டான். அதுலேருந்து எங்களுக்கு ரொம்ப பயமாகிடுது. பிட்டே நாளைக்கே நாங்கள் வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லிவிட்டு அங்கே வந்து வலை கட்டினோம். நல்லா சூப்பராக இருக்கும். பழைய காலத்து வீட்டிலலாம் அந்த மழை ரொம்ப நாளாக மழை பெஞ்சனால அங்கே நல்லா பாசி நிறையா பிடிச்சிருக்கு. அதை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ரூமில் இருக்கிற தண்ணி இன்றைக்கி இப்போ வெள்ளம் இல்லையே, அதனால் அந்த ரூமில் இருக்கிற வெள்ளத்தையும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி அதுவும் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணின்னு இருக்கேன். எடுக்கிறது சும்மா அந்த எடுக்கிற சமயத்தில் தம்பிள்ஸை 2 இப்படி போடலான்னு சொல்லிவிட்டேன். நல்லா ரொம்ப குறைஞ்சிருக்கு வெள்ளம். என்னன்னா 2-3 நாளாக நாங்கள் சும்மா ஃபேனை போட்டு விட்டோம். வெள்ளம் நிறையா இருந்தது. இந்த ஃபேனோட இதுலேயே வெள்ளம் வற்றி தான் என்னான்னு தெரியல, ரொம்ப கம்மியாக இருந்தது. முடியல சொல்லிவிட்டு சரி இனி இதுக்கப்புறம் நல்லா உணங்கிட்டு தான் சாயந்தரம் பெருக்கணும். வீடு ஃபுல்லாக நிறையா ஒற்றை இருக்குது. அதுக்கு இனி ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடும். அது என்னால் தனியாக முடியாத ஒன்றில் நம்மளை யாராவது ஒரு வேலைக்காரை கூப்பிட்டுக்கணும். ஃபுல்லாக வீடெல்லாம் ஒற்றை அடித்து ஜன்னலெல்லாம் தொடச்சி சோப் போட்டு தொடச்சி எல்லாம் பண்ணணும்னா நமக்கு ஒரு ஆள் கூட வேணும். என்னால் முடியவே இல்லை. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாள், அவளுக்கு எல்லாமே நான் ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக ஒரு வீடு அத்தனை க்ளீனாக வச்சுக்கிறான்னா ரொம்ப கஷ்டம் உண்டு. சம்பாதிக்கிறது கூட நான் திரும்ப திரும்ப அதான் சொல்லாது, சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது வீடை க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ளே திரும்ப கொஞ்சம் அன்றைக்கி நிறையா துணி மடிச்சிருந்தேன், கொஞ்சம் தான் துணி இருக்குது. அதையும் கையோடையே மடிச்சுண்டு உள்ளாமலாட்டா அது ஒரு மாதம் ஆகிடும். திரும்ப மேலே மேலே ஏற திரும்ப அது கூடும் சொல்லிவிட்டு அந்த துணியை ஒரு 2 பிராവശ്யம் போட்ட துணி தான் இருக்காது. கையோட அந்த துணியை மடிச்சுட்டு விடலாம். இந்த ரூமிலேருந்து நாங்கள் கம்ப்யூட்டர் வந்து பெட்ரூமுக்கு மாஸ்டர் பெட்ரூமுக்கு எடுத்துன்னு போயிட்டோம். இப்போ அந்த பெட்ரூம் பார்த்தேன்னா அவ்வளோ பொருள் அந்த பெட்ரூமில் தான் இருக்குது. 2 கட்டில், டைனிங் டேபிளு, டீப்பாய், அந்த செப்பல் ஸ்டாண்டு, இப்போ கம்ப்யூட்டர் டேபிள் வேறு போயாச்சு. அதுக்குள்ளே அதான் சொன்னேன், என்னடா இப்படி இருக்கேடானா பரவாயில்லைம்மா, அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு. இதில் நம்ம நீக்கி வச்சோம்னா அந்த வயரை நம்மளை அழகி வந்து ரொம்ப அந்த கம்ப்யூட்டரோட வயரையெல்லாம் பிடிச்சி விளையாடின்னு இருக்கா. ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆச்சுன்னா நம்மளுக்கு அது தெரியாது. அதனால் வேண்டாம், அந்த ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் செவரோடு சேர்த்து வச்சுக்கலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு போயாச்சு. இருக்கிற கொஞ்சம் துணியை மடித்தாச்சுன்னா குளிக்கணும். குளிக்கிறதுக்குள்ளே என் பிள்ளை சொன்னால், அம்மா நீ குளி, அதுக்குள்ளே நான் சாதா வாங்கிட்டு வரேன். என்னன்னா மணி 2 ஆக போகிறது. குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டோம்னா நான் பாட்டுக்கு என்னோடய டியூட்டிக்கு கிளம்பி விடுவேன். அப்போ எல்லோரும் இன்றைக்கி சண்டே உங்கள் ஆற்றுல எல்லாம் நிறைய பேர் க்ளீனிங் வேலை நடக்கிறதா. என்னென்னா லேடிஸ் ஆற்றுல இருக்கிற வேலைலாம் டெய்லி வச்சுக்க மாட்டேன், என்ன மாதிரிலாம் யாரும் குப்பை மாதிரி வச்சுக்க மாட்டான். அதனால் எல்லோரும் ஹாப்பியாக இருங்கோ, சண்டே ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுங்கோ. எல்லாருமே ஹாப்பியாக இருங்கோ. என்னென்னா சண்டே அப்படிங்கிற அப்புறம் ஒரே ஒரு எனக்கு ரிக்வெஸ்ட் இருக்குது. நிறைய ஃபேஸ்புக்லேருந்து நிறைய பேர் வீடியோ காலில் வரையில் தயவு செஞ்சு அது வராதுங்கோ. என்னென்னா நீங்கள் அப்படியே பெட்ரூம்லேருந்து அவள் ஷர்ட்டு போட்டுட்டு அப்படியே வீடியோ காலில் வரா. நம்ம ஒரு ஃபேமிலியில் இருக்கிறது இந்த மாதிரியானதெல்லாம் பண்ணப்படாது. உங்கள் அக்காக்கோ உங்களோட தங்கைக்கோ யாருக்காவது அம்மாக்கோ அந்த மாதிரி யாராவது ஒரு ஜென்ஸு ஷர்ட்டே இல்லாமல் பெட்ரூம்லேருந்து வீடியோ கால் வந்தால் எப்படி இருக்கும், இதை நம்ம ஆலோசித்து பாருங்கோ. அப்போ எல்லோரும் ஹாப்பியாக இருங்கோ. பாய் பாய்.